ரீசெண்டாக கடலை கொடுத்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கேரளாவுக்கு போகுது. ஓகே, இந்த காய் வந்து இந்த பாகக்காய் வந்து அதிகமாக கேரளாவுக்கு போகுதுங்க. நம்ம பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. தம்பி எனக்கு இதில் ஒரு கிலோ கொடுங்க தம்பி, வாங்கிக்கிறேன். பீன்ஸ் ஓகே, பீன்ஸ் டைமில் இது ஊனிடணும். அது பீன்ஸ் எடுத்த உடனே உங்களுக்கு ஓகே. இது வந்து ஒரு ஊடு பை ரகம் இருக்கா, ஹைப்ரிட் ரகம் எதாவது பேர் இருக்கா? என்ன பேர்? பிரகட்டி. ரகத்து பேர் பிரகட்டி. இது தண்ணி மேலே விட்டுறீங்க. டிமாண்டிங் வெரைட்டி. ஓஹோ, இது வந்து டிமாண்டிங் வெரைட்டி. இது வந்து மார்க்கெட்டில் வந்து டிமாண்டிங் வெரைட்டிங்களா? இது நல்லா இருக்குது பாருங்களேன். காய் பார்த்தாலே சாப்பிட்ணுங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். காடு ஓட்டணும் அப்படின்னா பெரிய டிராக்டர். அப்போ மேலே இருக்கிற இந்த கம்பிலாம் ரிமூவ் பண்ண மாட்டோமா? சின்ன பெரிய டிராக்டர் உள்ளே போகுதா? ஓகே, அப்போ வந்து இது வந்து ஒரு 7 அடியில் இருக்கா? 7 அடியில் இருக்குது. சாணிலாம் இப்போ சாணிலாம் போடணும். மாட்டு சாணி, மாட்டு எருவெலாம் போட்டுவிட்டு இது போல் வந்து பார்த்தோமா நம்ம கால் எடுத்து கட்டுவோம். இங்கே வந்து கால் கட்டு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகக்காய்ங்க. பாகக்காய் பந்தல் போட்டிருக்காங்க. பாகக்காய் நல்லா காய்ச்சிருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பராமரிப்பு எப்படி. ஏன்னா நிறைய பேர் நம்ம சைட்லாம் பார்த்தோமா கோலில் தான் நம்ம வந்து இந்த முட்டு கொடுத்துருப்போம், அதாவது கொலிக்க முன்னிட்டுருப்போம். இங்கே வந்து கல்லில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கல்லில் கொடுத்தாவே ஏதோ ரீசனுக்காக தான் கொடுத்துருக்குறாங்கன்னு நமக்கு தெரியுது. இது என்ன ரீசனுக்காக கொடுத்துருக்குறாங்க, இதை பராமரிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கலாங்க. தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள் தம்பி. பாலாஜி. சரி தம்பி, இப்போது இந்த பாகக்காய் இருக்குது இல்லைங்களா, பாகக்காய்க்கு நம்ம கொடுத்துருக்காரு இல்லைங்களா சப்போர்ட் எல்லாமே, இது என்ன ரீசனுக்காக கல்லில் கொடுத்து? ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போது காடு ஓட்டணும் அப்படின்னா போகுதா? டிராக்டர், சின்ன டிராக்டர், பெரிய டிராக்டர். அப்போ மேலே இருக்கிற இந்த கம்பிலாம் இந்த கம்பி இல்லை இப்போ ரிமூவ் பண்ண மாட்டோமா? சின்ன பெரிய டிராக்டர் உள்ளே போகுதா? ஓகே, அப்போ வந்து இது வந்து ஒரு 7 அடியில் இருக்கா? 7 அடியில் இருக்குது. அதாவது 7 அடியில் வந்து இந்த பந்தல் போட்டிருக்காரு. டிராக்டர் வந்து கொடை வச்ச டிராக்டர் போகாது, கொடை இல்லாத டிராக்டர் உள்ளே போகலாம், உள்ளே போய் ஓட்டிக்கலாம். அதனால் என்னென்னா நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. கம்பியும் பார்த்தா நல்லா 15 இயர்ஸ் ஆயிருக்கா பாருங்கள். இது வந்து 15 வருஷம் ஆயிருக்குங்க. இதாவது இந்த பந்தல் போட்டு 15 வருஷம் இருக்குது. இது வந்து அவங்க மேலே இருக்கிற கம்பியெலாம் அவங்க எடுக்கிறது இல்லை, இந்த கம்பி அப்படியே தான் இருக்குது. பந்தலை மாற்றுறது இல்லைங்க. இதான் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். நம்ம ஊர் சைடில் என்னென்னு பார்த்தோமா கோலில் தான் நடுவோம். அந்த கோல் நடும்போது என்னென்னா காஸ்ட் அதிகம் செலவாகும் ஒவ்வொரு டைமும், அந்த ஸ்டே கம்பி நடுறது அது எல்லாமே. ஆனால் இதில் வந்து அந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க. கோலில் நடாமல் இதில் கல் நட்டுருக்குறாங்க. தூண் வந்து கல் தூணுங்க. கல் தூண் நட்டுறதுனால பராமரிப்பு செலவு வந்து உங்களுக்கு கம்மியாகும். அப்போ நீங்கள் பார்க்க என்ன ரேட்டில் தம்பி போயிட்டுருக்கு கிலோ? 30-35 போயிட்டுருக்கா பாருங்க. இது ஒரு கிலோ ஒரு காய் வந்து ஒரு 1/4 கிலோ பக்கம் வருங்க. அந்த அளவுக்கு இருக்குது காய், நல்ல ஊக்கமாக இருக்குது. ஓகேங்க, 1.5 months ஆச்சு தம்பி. 2 months ஆகிடுது. சரிங்க. பீன்ஸ் ஆயிடுச்சு. பீன்ஸை எடுத்துகிட்டு இது போட்டிருக்கீங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் ஓகே, பீன்ஸ் டைமில் இது ஊனிடணும். அது பீன்ஸ் எடுத்த உடனே உங்களுக்கு ஓகே. இது வந்து ஒரு ஊடு பை. பீன்ஸுக்கு போன உடனே பாக்காய் வந்துடுது. ஓகே தம்பி. டெய்லி மார்க்கெட்டு கொண்டு போகிற மாதிரியா எப்படிங்க? 4 நாளைக்கு ஒரு டைம் கட் பண்ணுற மாதிரிங்களா? சரிங்க. இப்போ என்னைக்கு தம்பி கட் பண்ணீங்க? 2 நாள் ஆயிடுச்சா? இப்போ கட் பண்ணலாம் இல்லையா? கட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. சரிங்க. டேமேஜ் இருக்குது. இல்லை அது கட் பண்ணிடலாம். அது இருக்கும், அது டேமேஜ் இருக்க தான் செய்ய கட் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க தம்பி. இதெல்லாம் என்னென்னு சொல்கிறது, பாகக்காய்னு சொல்கிறதா, இது என்ன காய்னு சொல்கிறது? இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்களேன், என் கைக்கு 1/2 அடி இருக்குதுங்க. 1/2 அடி கைங்க. இதெல்லாம் சைஸ் அந்த அளவு தான் இருக்குது. சைஸும் பார்த்தோம் அந்த அளவு தான் இருக்குது. என்ன பேர்? பிரகட்டி. ரகத்து பேர் பிரகட்டி. இது நல்ல என்ன சொல்கிறது, நல்ல குண்டாக இருக்குதுங்க. நல்ல மகசூல் தரக்கூடியது ஒன்று, நல்ல வெயிட்டு. இதான் புது வெரைட்டியா? டிமாண்டிங் வெரைட்டி. ஓஹோ, இது வந்து டிமாண்டிங் வெரைட்டி. இது வந்து மார்க்கெட்டில் வந்து டிமாண்டிங் வெரைட்டிங்களா? இது நல்லா இருக்குது பாருங்களேன். காய் பார்த்தாலே சாப்பிட்ணுங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா?
ஆஹா ஓகே. இது பெங்களூர் மார்க்கெட்டுக்கு இங்கேருந்து பெங்களூர் மார்க்கெட் கொண்டு போயிடுறாங்க. அது அங்கேருந்து அவங்க எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் பண்ணிக்கிறாங்களா இருக்குங்க. அதிகமாக கேரளாவுக்கு போகுது. ஓகே. இந்த காய் வந்து இந்த பாகக்காய் வந்து அதிகமாக கேரளாவுக்கு போகுதுங்க. நான் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. தம்பி எனக்கு இதில் ஒரு கிலோ கொடுங்க தம்பி, வாங்கிக்கிறேன் கண்டிப்பாக. அதாவது பை எடுத்துகிட்டு வந்தங்க, ஏதாவது கிடச்சா வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டுங்க. சரிங்க தம்பி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று பார்த்தோமா, இது வந்து பீன்ஸ் போட்டாங்க. பீன்ஸில் தான் வந்து இந்த செடியை வந்து பீன்ஸை வந்து தரம் முடிஞ்சு போச்சு, காய் அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேலு இந்த பாகக்காயை வந்து ஊடு பயிராக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேலு இந்த பாகக்காயை வந்து ஊடு பயிராக போட்டிருக்காங்க. 8 months. பீன்ஸ் வந்து 8 months ஆகுது. 2 months பீன்ஸ் முடிஞ்சிருது. ஓகே. மறுபடி 8 months இருக்குன்னா பாவக்காய் 8 months தான் இருக்குது. 8 months பாவக்காய் இருக்குது. அதாவது இந்த பாவக்காய் வந்து 8 மாதமாக காய்ச்சிட்டே இருக்குது. எவ்வளோ நாள் வரைக்கும் காய்க்கும் தம்பி இந்த பாவக்காய்? எத்தனை நாள் வரைக்கும் காய்ச்சிட்டே இருக்கும்? ஒரு பாவச்செடி 8 months வரைக்கும் காய்க்கும். ஓகே. இப்போ எத்தனை மாதம் ஆச்சு இதை வச்சு? 2 months ஆயிடுச்சு. இன்னும் 6 months வருமா? இன்னும் 6 months வரும். ஓகே. அதாவது பீன்ஸோட போட்டது 2 months ஆயிடுச்சுங்க. இப்போ இன்னும் 6 months. இதெல்லாம் சாம்பிள். ஆனால் இதுக்கு மேலே தான் நமக்கு நல்லா இதுக்கு மேலே தான் அதிகமாக வரும். அதாவது இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஏன்னா இப்போ தான் பிஞ்சு விட்ருக்கு. இதெல்லாம் பார்த்தே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இப்போ தான் பிஞ்சிங்க. இதுக்கு மேலே இதெல்லாம் பிஞ்சிங்க. ஆனால் இதுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு காய் வரும். இப்போ காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் வந்து செடி இன்னும் படரும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ தான் படர்ந்துகிட்டு இருக்குது, தான் துளுத்து வந்துகிட்டு இருக்கு. இன்னும் படரும். அதுக்கு தகுந்த எருவும் இன்னும் கொடுக்கணுங்க. ஓகேங்க. இப்போது பாவச்செடி வைக்கிறவங்களுக்கு தம்பி நீங்கள் எது மாதிரி சொல்கிறீங்க? எது மாதிரி பாவச்செடி வைக்கணும்? லாபம் இருக்குது. அதனோட என்ன பேர் சொன்னீங்க? என்ன பேர்? இது பேர் பிரகதி ரகம். இது வந்து அதிக டிமாண்டு போகக்கூடியது. நல்ல மார்க்கெட்டில் இதுதான் வரவேற்பு இருக்குது. அடுத்தது வந்து நல்ல வெயிட் வரும் இல்லையா? அதில் காய் வந்து நல்ல வெயிட் வருது. அப்புறம் இதில் வந்து பராமரிப்பு எப்படிங்க தம்பி? அதிக பராமரிப்பு இருக்கா? அதிகமாக இல்லைன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் இருந்துச்சுன்னா போதும். நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு டைம்ங்கிறத வந்து நம்ம காயை பொறுத்து அறுத்துக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாள் விட்டு ஒரு நாளாக நம்ம பார்த்து 2 நாள் இல்லை 3 நாளைக்கு ஒரு டைம் காய் அறுத்துக்கலாம். நல்ல வெயிட் வரும். ரேட்டு தகுந்த மாதிரி மார்க்கெட்டு என்ன ரேட்டு பரவாயில்ல ரேட்டு. இது வந்து நம்ம ஊடு பயிராக போட்டுக்கலாம். அதாவது பீன்ஸ் போட்டாலும் சரி, தக்காளி போட்டாலும் சரி, எது போட்டாலும் ஊடு பயிரை நம்ம போட்டுக்கலாம். தக்காளினா அட்வான்டேஜ் இருக்குன்னா தக்காளி இவ்வளோ வருதா? இது வந்து 7 அடி இருக்கிறதுனால அதையும் போட்டுக்கலாம், ஒட்டுக்காகவும் போட்டுக்கலாம். இது மருந்து அடிக்கணும் இல்லையா? மருந்து எப்போ தம்பி அடிக்கணும்? இது மாதிரி இருக்கா? 15 நாளைக்கு ஒரு டைம். அதாவது இப்போ நம்ம இதுக்கு மருந்து அடிக்கணுமா? இதுக்கு மருந்து அடிக்கணும் இல்லையா? எல்லோ வரதுனால, காய் எல்லோஷாக வரதுனால நம்ம மருந்து அடிக்கணும். சரிங்க தம்பி. ஓகே தம்பி. இது வந்து மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொண்டு போயிருங்களா? அவங்களும் நாம் கொண்டு போயிடணும். சரிங்க தம்பி. ஓகே. டெம்போல் போட்டு அனுப்பிச்சி விட்றோம். ஓகே தம்பி. தேங்க்ஸ் தம்பி. இது நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த காய் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். வேறு காய் சின்ன காய் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த காய் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். நல்லா இருக்கு இல்லையா? டேஸ்ட் நல்லா இருக்கு இல்லையா? சரி. நான் ஒரு கிலோ வாங்கிக்கிறேன் தம்பி. சரிங்க தம்பி. நன்றிங்க தம்பி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், பாகக்காய் பற்றி பார்த்துடலாம். இது பாகக்காய் பார்த்தாலே தெரியும். நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு நல்லா ஊறி போய் நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு தரமான இருக்குதுங்க. பச்சையாகவே சாப்பிட்ணும் போல இருக்குது. வாங்க இதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்க அறுத்துட்ருக்காருங்க. நம்ம 1 கிலோ கேட்டிருக்கோம். ஆனால் பாகக்காய் பார்த்தாலே எனக்கு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுங்க. வேறு என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும். பார்த்து ஓகே. ஏன்னா இதெல்லாம் நம்ம வாங்குறத விட இந்த மாதிரி காட்டுங்களில் வந்து வாங்குங்கிற போது அது ஒரு மனசு நிம்மதி இருக்குது பார்த்தீங்களா? அது அவ்வளோ ஒரு நிம்மதியான ஒரு தருணங்க. அதெல்லாம் காட்டு பேசிட்டு இவங்க எப்படி வெள்ளாமல் பண்ணுறாங்க அப்படின்றது அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்ங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வெள்ளாமல் பண்ணுவோம். ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி. இங்கே வந்து ஒசூரில் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கிறத நம்ம விட்டு கேட்டு